ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் வந்து ஹவு டு என்சைம்ஸ் பிரிங் அபவுட் சச் ஹை ரேட்ஸ் ஆஃப் கெமிக்கல் கன்வர்ஷன்ஸ். எப்படி நம்ம என்சைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பீடான ஒரு ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், இவ்வளோ ஃபாஸ்ட்டான ஒரு ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி நடக்குது, அந்த கன்வர்ஷன்ஸில் எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வி ஷுட் ஸ்டடி என்சைம்ஸ் லிட்டில் மோர். வி ஹவ் ஆல்ரெடி அண்டர்ஸ்டுட் த ஐடியா ஆஃப் அன் ஆக்டிவ் சைட். ஆக்டிவ் சைட் அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சுன்னா இங்கே வாங்க. இப்போது இது வந்து ஒரு என்சைமு. இந்த என்சைமில் வந்து இந்த பாக்கெட் மாதிரி இருக்குல்ல, பாக்கெட்டில் இந்த க்ரிவிசஸ், ஸோ இந்த ஒரு பள்ளம் மாதிரி இருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம ஆக்டிவ் சைட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். த கெமிக்கல் ஆர் மெட்டபாலிக் கன்வர்ஷன் ரெஃபர்ஸ் டு ஏ ரியாக்ஷன். இப்போது இங்கே ஒரு சப்ஸ்ட்ரேட் வருது, சப்ஸ்ட்ரேட் வந்து இந்த இடத்துல உட்காருது, இந்த இடத்துல உட்காந்து ஃபிட் ஆனோடனே இதுக்குள்ள ஒரு கெமிக்கல் சேஞ்சில் ஏற்பட்டு ஒரு ரியாக்ஷன் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த கன்வெர்ட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த கன்வெர்ட் ஆகிற அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. A chemical which is converted into a product is called a substrate. ஸோ இப்போது சப்ஸ்ட்ரேட்டுன்றது எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கல் வந்து இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகுது. இந்த ஜாயின் ஆனதுக்கப்புறம் தான் இந்த என்சைமில் வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து நடக்குது. ஸோ அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எது வந்து இந்த இடத்துல ஆக்டிவ் சைட்டில் வந்து ஒரு இன்டியூஸ் பண்ணி ஒரு ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகிறதுக்கு ஒரு தூண்டுகோலும் இருக்கும், அதுக்கு பேர் தான் வந்து சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுதான் இங்கே கெமிக்கல் விச் இஸ் கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட் இஸ் கால்டு ஆஸ் அ சப்ஸ்ட்ரேட். இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா, இது வந்து ஒரு தோசை மாவை இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த தோசை மாவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த தோசை மாவு வந்து நீங்கள் வந்து இந்த தோசை கல்லில் போகிறீங்க, இதுதான் ஆக்டிவ் சைட். ஆக்டிவ் சைட்ன்றது அந்த தோசை கல். இப்போ இந்த தோசை கல்லில் போட்டால் என்ன ஆகுது, உங்களுக்கு ரியாக்ஷன் ப்ராடக்டாக வந்து தோசைன்னு வந்து கிடைக்குது. இல்லை இட்லி சட்டியில் போட்டிங்கன்னா இட்லின்னு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. ஆனால் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இந்த ப்ராடக்ட்டை ஃபார்ம் ஆனது என்ன ஃபார்ம் ஆச்சு, அந்த தோசை மாவு தான். அந்த மாவு தான் வந்து ஒரு இட்லியாவோ இல்லை ஒரு தோசையாவோ கன்வெர்ட் ஆகுது பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் அந்த மாவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுதான் வந்து நம்ம சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். அதுலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோசையாக இருக்கட்டும் இட்லியாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ரியாக்ஷன் ப்ராடக்ட்ஸ்னு சொல்கிறோம். அந்த தோசை கல்லை தான் வந்து நம்ம ஆக்டிவ் சைடுன்னு சொல்கிறோம். இதுக்கு மேலே சிம்பிளாக யாராலையும் புரிய வைக்க முடியாது. இதை புரிஞ்சுக்கிட்டாலே இந்த டாபிக் வந்து கடகடன்னு போயிடலாம். Hence enzymes, that is proteins with a three-dimensional structures including an active site convert a substrate into a product, symbolically designated as S2P. ஸோ திருப்பி இங்கே அதே தான் சொல்கிறாங்க. இந்த ப்ரோட்டீன்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு 3D ஸ்ட்ரக்சர், 3 டைமென்ஷனில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்குது. இதில் வந்து ஆக்டிவ் சைட்டும் ஒரு இன்க்ளூடிங்கான பார்ட்டு தான். டு கன்வெர்ட் சப்ஸ்ட்ரேட் எஸ் என்ற ப்ராடக்ட். இப்போது திருப்பி அதே தோசை எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது தோசை கலர் இருக்குது. ஆக்டிவ் சைட்டுன்றது நெருப்பு தோசை ஆக்டிவ் சைட்டுன்ற ஒரு தோசை கலர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த என்சைம் வந்துட்டு ஒரு நெருப்பு இல்லாமல் வந்து உங்களால் சமைக்கவே முடியாதுல்ல. ஸோ இன்க்ளூடிங் தட் நெருப்பையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ன்றது ஒரு ஃபைனலைஸ்டான ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ புரிஞ்சுல்ல. ஸோ சப்ஸ்ட்ரேட் வந்து ப்ராடக்டாக மாறுது. இதை வந்து சிம்பாலிக்கில் வந்து எஸ் convert to P அப்படின்னு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. It is now understood that substrate S has to bind the enzyme at the active site within the cleft or a pocket. The substrate has to diffuse towards the active site. There is thus obligatory formation of membrane substrate complex. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது இந்த சப்ஸ்ட்ரேட் வருது. இந்த சப்ஸ்ட்ரேட் வந்துட்டு ஜென்ரலாக அப்படியே வந்துட்டு சும்மா இந்த ரவுண்டு ஷேப் வந்து இந்த இடத்துல வந்து அப்படி இப்படி ரவுண்டாக நின்றுட்டால் எதுவுமே நடக்காது. ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து கரெக்டாக இந்த க்ரிவிசஸ் இல்லைன்னா இந்த பாக்கெட் அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகணும். ஃபிட் ஆனால் தான் வந்து ரியாக்ஷன் வந்து ப்ரொசீட் ஆகும். ஸோ இந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கணும், இந்த சர்க்கிள் இதுக்குள்ளே வந்து கரெக்டாக ஃபிட் ஆகணும். ஃபிட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நமக்கான ரியாக்ஷன் ஃபர்தர் வந்து ப்ரொசீட் ஆகும்னு சொல்கிறாங்க. சாரி. ஸோ எப்படி இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து கரெக்டாக இதுக்குள்ளே ஃபிட் ஆச்சோ, ஃபிட் ஆனோடனே அதோட லைக் என்ன சொல்கிறது, இது எப்படி இந்த இடத்துல வந்துச்சுன்னா எந்த ரியாக்ஷன் நடக்காது. பட் இந்த ரவுண்ட் வந்து கரெக்டாக இந்த ரவுண்ட் ஷேப்பான இந்த பாக்கெட்லாம் க்ரிவிசஸ்ன்னு சொல்லப்படுற அந்த கேப்புக்குள்ளே வந்து கரெக்டாக போய் ஃபிட் ஆகணும். அப்படி ஃபிட் ஆனோடனே இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்க இப்படி தான் இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா என்சைம். இது வந்து என்சைம், இதோட அந்த சப்ஸ்ட்ரேட் வந்து ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ். என்சைம் இருக்குது, இந்த இடத்துல சப்ஸ்ட்ரேட் இருக்குது, இது ரெண்டும் ஃபிட் ஆகும். ஃபிட் ஆனால் தான் வந்து இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் ப்ரொசீட் ஆகும். ஸோ அப்படி ஃபிட் ஆனோடனே நமக்கு கூடிய தென்படக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் வந்து என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ்ன்னு வந்து சொல்கிறாங்க. ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளியர்லி. இது வந்து எந்த சைட்டில் போய் உட்காருது, இந்த க்ரிவிசஸ் ஆர் பேக்கெட்ன்ற சொல்லப்படுறது என்னது, ஆக்டிவ் சைட். புரிஞ்சுங்களா? ஓகே. E stands for an enzyme. This complex of transient phenomenon during transientsனா
ஷார்ட் டைம். இந்த வார்த்தையை வந்து அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. டிரான்சியன்ட் அப்படின்னா அதோட மீனிங் வந்து ஷார்ட் டைம். இது வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காது. திருப்பி அதே தோசை மாவு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஒரு தோசை ஊற்றிட்டீங்க, இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, ஒரு தோசைக்கல் இருக்குது, அதில் பரோட்டா போடணும், தோசை போடணும், கொத்து பரோட்டா போடணும், இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் ஐட்டம்ஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ அந்த தோசைன்றது அப்படியே சத்துன்னு சாணி மாதிரி அதே இடத்துல வச்சிங்கன்னா கருகிரும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ அதனால் வந்து ஷார்ட் லெவலில் எப்படி டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து அப்படியே முட்டை கலக்கி போடுங்க, அதை போடு அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி தான் அது கூட சப்ஸ்ட்ரேட்டாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரே ப்ராடக்ட் வந்து இருக்காது. அண்ட் இதோட டியூரேஷன் வந்து ஷார்ட் டைமில் தான் இருக்கும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதே ஒரே தோசை மாவு வச்சுட்டு ஒரே தோசை மாவு ஊற்றுனதை வச்சு அப்படியே ஹோட்டல் நடத்த மாட்டாங்கல்ல. தோசை ஊற்றுறாங்க அந்த மாதிரி எக்ஸட்ரா என்னென்ன தேவையோ அது எல்லாமே போட்டுகிட்டே இருப்பாங்கல்ல. அதே மாதிரி அந்த கல்லில் இருக்கக்கூடிய அந்த வந்து போகிற பொருட்கள் எல்லாமே ஒரு ஷார்ட் லிவ்டான இருக்கும். அதான் வந்து இந்த டிரான்சியன்ட் ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் during the state whether the substrate is bound to the enzyme active site, a new structure is substrate transient state structure is formed. திருப்பி அதை தான் அர்த்தமாகவே தான் இருக்கிறாங்க. இந்த டிரான்சியன்ட் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி சூன் ஆஃப்டர் த எக்ஸ்பெக்டட் பாண்ட் பிரேக்கிங் ஆர் மேக்கிங் இஸ் கம்ப்ளீட்டட் த ப்ராடக்ட் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் த ஆக்டிவ் சைட். எப்படி வந்து தோசை ஊற்றினதுக்கப்புறம் அது வெந்ததும் டக்குன்னு எடுத்துருவோம், அப்படின்லாம் கலக்கி வந்து அரவேக்காரில் அந்த பக்குவமான ஸ்டேட் வந்ததுக்கப்புறம் எடுத்துருவோமோ, அதே மாதிரி தான் ஒரு பாண்டை வந்து பிரேக் ஆன உடனேயோ இல்லை ஒரு புது பாண்டு ஃபார்ம் ஆன உடனேயோ இந்த டிரான்சியன்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லப்படக்கூடிய இந்த பார்ட் இருக்குல்ல, இதை வந்து அப்படியே அந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் இட்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட் கெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு ஏ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதை பயாலஜிக்கல் டேர்ம்ஸில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சப்ஸ்ட்ரேட் இருக்குது, என்சைம் இருக்குது, இது ரெண்டும் சேர்ந்தோன்னே என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸாக மாறுது. இது வந்து ஒரு டிரான்சியன்ட் ஸ்டேட் கொஞ்சோண்டு பீரியட் ஆஃப் டைமில் தான் வந்து இருக்கும். அந்த இது வந்து என்ன ஸ்ட்ரக்சராக இப்போ மாறி இருக்குன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது, ஒரு ஷேப்பில் இருந்திருக்கு. அண்ட் தென் இது என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸாக மாறின உடனே அது வந்து ப்ராடக்டாக மாறக்கூடிய ஒரு ஷேப்பில் வந்து வந்துடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஒரு ஹோல் சர்க்கிளை இமேஜின் பண்ணி பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல ஒரு குழி இருக்குது, இந்த இடத்துல ஒரு குழி இருக்குது. இப்போ இந்த குழியில் வந்துட்டு இப்படி ஒரு ரவுண்டு வந்து சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாக சேர்த்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளாக ஃபார்ம் இருக்குது. இந்த கம்ப்ளீட் சர்க்கிள் என்னது, ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ஃபார்மில் வந்து ஒரு ஷேப்பில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா. அதுதான் வந்து இந்த இடத்துலையும் வந்து சொல்கிறாங்க. இங்கே திருப்பி அரைச்சமாகவே தான் அரைச்சிட்டு இருக்கிறாங்க. ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் வேறு தோசை மாவுன்னு சோறாக பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பையிலேருந்து ஒரே எக்ஸாம்பிளாக போய்கிட்டு இருக்கு. ஓகே, the path of this transformation must undergo through the so-called transition structure. Okay, திருப்பி அதே தான். There could be many altered states between the stable and the product. Implicit in this statement is the fact that all the other intermediate structures are unstable. Stability is something related to energy status of the molecule or the structure. Hence, we look at the picture rhetorically through the graph. It looks like something in the figure 9.4. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இது வந்து என்சைம் ஸ்டேட்டு, இது வந்து ரியாக்ஷன் ப்ராடக்ட் ஸ்டேட்டு. இது ரெண்டுத்துக்கு நடுவில் நிறைய வந்து டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து நடக்கலாம். ஆனால் அது நடக்கக்கூடிய அந்த டிரான்சிஷன் ஸ்டேட் எல்லாமே வந்து ஸ்டேபிளான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஸ்டெபிலிட்டின்றது வந்து ஒரு மோஸ்ட் ஹையஸ்ட் ஃபார்ம், பியூரஸ்ட், அதாவது ப்ராடக்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் மட்டும்தான் ஸ்டெபிலிட்டி வந்து இருக்கும். மற்றபடி மற்ற நடுவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுமே வந்து ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட்டு, ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேட் எல்லாமே அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஸ்டெபிலிட்டியான ஸ்டேட் வந்து இந்த ப்ராடக்ட் ஸ்டேட்டு தான் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. புரிஞ்சுங்களா? இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும்னு சொல்கிறாங்க. இந்த ஒய் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட் த பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டென்ட். எப்பயுமே வந்து இந்த சப்ஸ்ட்ரேட் என்சைம் ஃபார்மேஷன் இது எல்லாமே வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி கிராஃப் வச்சு தான் சொல்லுவாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜியோட அந்த கிராஃப் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி இல்லை வேறு ஏதாச்சும் எனர்ஜி இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்டாங்கனாலும் கன்ஃபியூஸ்ட் ஆகிடும். இப்போ வரப்போகிற எக்ஸாம்ஸில் வந்து இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டோனாலும் நிறைய பேர் தப்பு பண்ணுற சான்சஸ் இருக்குது. கிராஃப்னாலே பொட்டன்ஷியல் எனர்ஜி கிராஃப் தான். புரிஞ்சுங்களா? ஓகே, the y-axis represents the potential energy. y-axis வந்து potential energy represent பண்ணுது. x-axis represent the progression of the structural transformation or state through the transition state. அந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டுக்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்றத அந்த ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதை வந்து x-axisல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எனர்ஜி லெவல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எஸ் அண்ட் பி, சப்ஸ்ட்ரேட் அண்ட் ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இஃப் பி இஸ் லோவர் level than the S, the reaction is exothermic.
இங்கே வந்து எக்ஸோதெர்மிக்னா என்ன, எண்டோதெர்மிக்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த டயக்ராம் வச்சு பார்ப்போம். இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியாது. ஒன் need not to supply energy by heating in order to form the product. However, whether it is an exothermic or spontaneous reaction or an endothermic or an energy requiring reaction, the S has to go through much higher energy state and transition state. The difference in average energy content S from the transition state is called activation energy. Blah 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 blah. எல்லாமே கொடுத்துருக்காங்களா? ஃபைனல் லைன்ஸே படிச்சிடலாம். என்சைம்ஸ் இஸ் ஈவென்ச்சுவலி bring down the energy barrier making transition of S to P more easily. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது நம்ம இங்கே டயக்ராம்ஸ்லேருந்து பார்ப்போம். ஸோ இது வந்து ட்ரான்சிஷன் ஸ்டேட், ஆக்டிவேஷன் எனர்ஜி. இப்போது இங்கே வந்து சப்ஸ்ட்ரேட் வந்து யூஸ் பண்ணுறாங்க, இந்த இடத்துல வந்து என்சைம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, இந்த இடத்துல வந்து என்சைமை யூஸ் பண்ணலை. இப்போது நீங்கள் ஜென்ரலாக பாருங்கள், என்சைம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ட்ரான்சிஷன் ஸ்டேட் அந்த மேக்ஸிமம் அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ரீச் பண்ணதில்ல, இதோட அதாவது இதோட லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையாக இருக்குது. அதாவது நிறைய எனர்ஜி தேவைப்படுது, ரொம்ப எனர்ஜி தேவைப்படுது இந்த ட்ரான்சிஷன் ஸ்டேட்டுக்கு வரதுக்கு. பட் இதே வந்துட்டு ஒரு என்சைமோட ஆக்டிவிட்டி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதோட ஹாஃப் ஆஃப் இட்ஸ் நியர்லி பாதியிலே வந்து இதோட ரியாக்ஷன் வந்து நடந்துருது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நல்லா சொல்லணும்னா, இது வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற தோசைக்கல், இதில் ஒரு 10 தோசை சுடணும் அப்படின்னா இவ்வளோ டைம் எடுத்துக்குது. இந்த அளவுக்கான ஒரு எனர்ஜி தேவைப்படுது, கேஸ் தேவைப்படுது, எல்லாமே தேவைப்படுது. இந்த அளவுக்கான டைம் பீரியட் வந்து எடுத்துக்குது. பட் இதுவே வந்து ஹோட்டலில் போனீங்க அப்படின்னா அந்த 10 தோசை ஒரே டைமில் முடிச்சிடுவாங்க, ஒரு வித்தின் 2 மினிட்ஸ்லேயே வந்து முடிச்சிடுவாங்க. ஏன்னா அதோட சைஸ் மேசிவாக இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது, அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுல. அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் எனர்ஜி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்த கம்மியான கொஞ்சோண்டு எனர்ஜிலே வந்து அதே 10 தோசை, அதே 10 தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடச்சிருது. பட் அதுவே நீங்கள் வந்து நார்மலாக என்சைம் இல்லாமல் பண்ணினீங்க அப்படின்னா ரொம்பவே டைம் எடுத்துக்குது. புரிஞ்சுங்களா? அதோட டைம், அதோட டியூரேஷன், அதோட எஃபிஷியன்சி லெவல் எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க, எனர்ஜி லெவல் கம்பேரிஷன் வந்து பண்ணுறாங்க. அண்ட் தென் இந்த கேப் இருக்கு, இந்த நடுவில் இருக்கிற இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பீக் பாயிண்ட் தான் வந்து ட்ரான்சிஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுங்களா? இந்த இடத்துல இன்னொன்று சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, if P is at lower level than the S, அதாவது ப்ராடக்ட் இஸ் லோவர் லெவல் than the S, the reaction is exothermic reaction, one need not to supply. இப்போது நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க, ரியாக்ஷன் நிறைய கொடுக்குறீங்க, அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்குது. அந்த இடத்துல வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனாக வந்து நடக்குது. ரிலீசஸ் எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட். அது வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணும். புரிஞ்சுங்களா? அது வந்து எனர்ஜி ரிலீஸ் பண்ணும், இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட்டில் வந்து ரிலீஸ் பண்ணும். இதே வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷனில் வந்து ரியாக்டிங் நடக்கிறதால ப்ராடக்ட்ஸோட ஈல்டு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃபாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷனாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம தான் வந்து எனர்ஜி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ரியாக்டன்ஸ் கம்மியாக தான் இருக்குது ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. அப்படிங்கிறப்போ நீங்கள் தான் வந்து ஹீட்டை கொடுக்கணும். நீங்கள் ஹீட்டை கொடுக்குறப்ப தான் அதோட ப்ராசஸ் வந்து நடக்கும், அதோட அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து எனர்ஜி அதை அப்சர்வ் பண்ணணும், எனர்ஜி நீங்களே வெளியிலேருந்து கொடுக்கணும். அதுதான் வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷனு ரிக்வயர்ஸ் எனர்ஜி. இதே வந்து இந்த இடத்துல வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரியாக்ட் ஆகி உங்களுக்கு வந்து எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் கால்டு வாட் எக்ஸோதெர்மிக் reaction or exothermic process. புரிஞ்சுங்களா? hope you guys this understood clearly. இது கொஞ்சம் ட்ரையான சாப்டர்ஸ், கொஞ்சம் ட்ரையாக தான் போகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வழி இல்லை. ஓகே, hope you guys understand this clearly. நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து நேச்சர் ஆஃப் என் என்சைம் பற்றி பார்ப்போம். ஓகே, டாடா, லவ் யூ guys.